ஏன் புள்ள கண்மணி காலங்கத்தில் இங்கே வந்துருக்குற? உன் மாமியாக்காரி என்னன்னா வெளியில் விடாதே. அடையாக்கா நீ வேற, நான் 20,000 பணம் கட்டி 20 லட்சம் பணம் கிடைக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கைமாத்தா வாங்கிட்டு போனோம்ல, அந்த பணம் ஏமாந்து போச்சுக்கா. அவங்க ஃபோன் பண்ண இப்போ எடுக்கவே மாட்டேங்கிறானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பாரு புள்ள, அது ஓன் பணம் கிடையாது, குழு பணமாக்கும். நான் உன்னை நம்பி தந்தேன், படித்த பிள்ளை, நீயே இப்போ இப்படி ஏமாறலாமா? நாங்கள் தான் பாரு குடிசையில் உட்காந்துட்டு குழு பணத்தை சேர்த்து நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு விவரமாக பண்ணால் நீ இப்படி முட்டாத்தனமாக பண்ணிட்டேன். எனக்கெலாம் அது தெரியாது. இந்த வார கடைசிக்குள்ளே நீ அந்த பணத்தை எனக்கு எப்படியாச்சும் திருப்பி தந்துவிடு. இல்லை உன் மாமியாக்காரிக்கிட்டே இல்லை உன் வீட்டுக்கார்ட்டையே சொல்லி தான் பணம் வாங்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்க. என்னக்கா பழகுன நீங்களே இப்படி ஒரு விஷயத்துக்கு இப்படி எனக்கு ஒத்தாசை பண்ணாமல் உடனே பணத்தை எடுத்து வைங்கிறீங்க, நான் என்னக்கா பண்ணட்டும்? இப்போதானே சங்கதி தெரியுது. ஏன்டி குழு பணத்தை இப்படித்தான் எடுத்து எல்லாத்துக்கும் வட்டி கொடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறியா? இதை மாதிரி என்னமோ நான் குடிச்சு போட்டு பணத்தை தொலைச்சிட்டேன்னு அந்த குதிச்சா சொல்லப்போனால் நீ தான் ஒரு வாரத்துக்கு அந்த பணத்தை எனக்கு நீ எடுத்து வைக்கிற.